இந்த துளாராசியிலே சனி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலே ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை எல்லாவற்றையும் அடைய முடியும். அவரவர்களுடைய ஜாதகத்திலே எவ்வளவு வாழ்க்கையில் உயர்வடைய முடியும் என்று இருக்கிறதோ அந்த உச்சகட்டத்தை தொடக்கூடிய காலமாக இந்த சனியின் உச்சகாலம் விளங்குகிறது. ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அது எந்த அளவுக்கு இவர் வாழ்க்கையிலே உயர்வார் என்பதை ஓரளவு சொல்ல முடியும். நல்ல தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். நல்லா தொழில் பண்ணுவார்னா எப்படி ஒரு சின்ன ஒரு பொட்டிக்கடை சைஸுக்கு வச்சுக்கிட்டு அதில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாரா, இல்லை ஒரு பெரிய கடையாக வச்சு அதில் நல்ல வியாபாரம் ஆகுமா, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சு அவரே மேனுஃபேக்சர் பண்ணுவாரா, இல்லை ட்ரேடிங் நல்லா வருமா, டேர்ன் ஓவர் லட்சக்கணக்கில் இருக்குமா, கோடிக்கணக்கில் இருக்குமா, இல்லை வருஷத்துக்கு சில பில்லியன்ஸ் டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி அவருக்கு ஒரு யோகம் இருக்கா அப்படிங்கிறது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதோடைய அளவு என்ன அப்படிங்கிறது அடிப்படை ஜாதகத்திலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அமோகமான வளர்ச்சி அடையக்கூடிய தொழில் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் ரிஷபராசிக்காரராக இருந்து தொழிலிலே ஒரு அமோக வளர்ச்சி ஏற்படும் என்னும் அளவிற்கு ஒரு கிரகநிலை இருக்குமேயானால் அந்த வளர்ச்சி இந்த 3 வருடத்தில் பார்த்து விடுவீர்கள். அமோக வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சில ஜாதகத்தை பார்த்து ரொம்ப ஓஹோன்னு இருக்குது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது, உச்சகட்டத்துக்கு போவீங்க நீங்கள் அப்படின்றோம். சரி, எந்த பீரியடில், அடுத்த கேள்வி அது வரும், எந்த பீரியடில் நான் அந்த பீக்குக்கு போவேன்னு கேட்பாங்க இல்லையா. எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஒரு பீக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் தான் ஒவ்வொருத்தரும் போவாங்க. அந்த மாதிரி ஒருவர் தன்னுடைய ப்ரொஃபஷனில் பீக் பீரியட்னு சொல்கிறது எப்போன்னாக்க ரிஷபராசியை பொறுத்தவரை சனி உச்சமாகும் போது தான் அவர்களுடைய பீக் பீரியடை பார்க்க முடியும். 1954, 55 பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி உச்சம், 82, 83, 84 பிறந்தவர்களுக்கெல்லாம் சனி உச்சம். அந்த குடும்பத்தில் பார்த்தா 54 அப்பா பிறந்திருப்பார், 83, 84 பையன் பிறந்திருப்பான். இப்போ மறுபடியும் சனி உச்சமாகும் போது அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறை வாரிசு உருவாக்கும். தாத்தா ஜாதகத்தில் சனி உச்சம், அப்பா ஜாதகத்தில் சனி உச்சம்னா பையன் ஜாதகத்திலையும் சனி உச்சமாக வரணும். அப்படி தான் வருது, கடவுள் அப்படி தான் படைக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்கணும்னா அது பரம்பரையாக ஏதோ புண்ணியம் பண்ணி அப்படி வருது. சனி கொடுக்க ஆரம்பித்தா 8 கிரகம் எதிர்த்துனாலும் தடுக்க முடியாதான், அப்படி கொடுக்குமா சனி. பெரிய வள்ளல்னு சொல்லியிருக்கு சனியை பற்றி. சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை, தசரத சக்கரவர்த்தி தான் பாடின ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் வள்ளல் அப்படிங்கிறார். அந்த மாதிரி கருணை வேற யாருக்கும் கிடையாது, சனீஸ்வர பகவான மாதிரி ஒரு கருணை கிடையாதுங்கிறார். தசரத சக்கரவர்த்தி சனீஸ்வர பகவான் மேல ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். ஆக வள்ளலாக விளங்குகின்ற ஒரு கிரகமாக சனி கிரகம் விளங்குகிறது. அது யாருக்கு அப்படி வள்ளலாக கொடுக்கும் என்றால் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் தான் அப்படி கொடுக்கும். எந்த பீரியடில் கொடுக்கும்னா துலாத்தில் உச்சமாகும் காலத்தில் தான் கொடுக்கும். சனி வலுவாக இருந்தால் அவர்கள் பல உயிர்களை காப்பாற்றுகின்றவர்களாக இருப்பார்கள். சுக்கிரனும் உச்சமாக இருந்து சனியும் உச்சமாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய டாக்டர்களாக இருப்பார்கள். பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி 40 வருஷமா 50 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி பல உயிர்களை காப்பாற்றிய நிறைய டாக்டர்கள்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க, பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் உச்சம் சனி உச்சமாக இருக்கும். ஆக ஆயுள்காரகனாகிய சனி வலுவான நிலையிலே இருந்தால் அவர்களும் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள், பிறரையும் வாழ வைப்பார்கள், மரணத்திலிருந்து தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நன்மை செய்யும் கிரகமாக ரிஷபராசிக்கு சனி விளங்குகிறது. ஆகவே இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். எந்த கெடுதலும் நடக்காது, இம்மி அளவும் கெடுதல் நடக்காது. அப்படி நடந்தால் பிற கிரகங்களால் சின்ன சின்ன அளவில் ஏதாவது நடக்குமே ஒழிய சனியால் எந்த கெடுதலும் ரிஷபராசிக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. விநாயகரை வழிபடுங்கள். விநாயகப் பெருமானின் வயிற்றுக்குள்ளே நவகிரகங்களும் அடங்கி இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கணபதி உபனிஷத் என்னும் மந்திரத்திலே நீதான் பரபிரம்மம், நீதான் அனைத்துமே, அனைத்திற்கும் ஆதி நீதான், உன்னிலிருந்து தான் சகல சக்திகளும் பிறந்தன, உன்னுள் அனைத்து தேவர்களும் அடக்கம், அனைத்து அண்டங்களும் உனக்குள் இருக்கின்றன, தொமேவ கேவலம் தத்தாசி துவாம் ஏவ கேவலம் பத்தாசி என்று கணபதி உபனிஷத்து விநாயகரின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றது. ஆகவே ரிஷபராசியிலே பிறந்தவர்களே, நீங்கள் விநாயகரை வழிபடுங்கள். நவகிரகங்களையும் வழிபட்ட பலன் விநாயகரை வழிபட்டால் கிடைக்கும்.
ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய போகிறது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கி தொழிலை வளர்ச்சி அடைய செய்வதோ அல்லது குடும்ப வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்கள் சுய வளர்ச்சிக்காகவோ பொருளாதார வளர்ச்சிக்காகவோ ஏதேனும் செய்ய வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் துணிந்து இறங்கலாம். அது அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.